ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியும் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 1/1/2024 இந்த வருஷம் பார்த்தலையினால் இந்த கோல்சாரத்தை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கப்புறம் ஒரு ராசியாக இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கோல்சாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் கன்னியா லக்னத்தில் பிறகுறது. வருஷம் ராத்திரி 12:01 அப்படின்னு சொல்லும்பொழுது மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும். அதனால் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறகுறது. லக்னத்திலேயே கேத்து பகவான், சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்குது, அதாவது தனுசுல. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கும்பத்தில் இருக்கார். குரு பகவான் மேஷத்தில் இருக்கார். இந்த வருஷம் பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது. இந்த வருஷத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக நிலத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது, அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது. அதனால் இன்னுமே நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஃப்ளாட் விற்கிறவங்க, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் அவெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு 75,000 வரலும் போயிட்டு திருப்பி டவுன் ஆகிடும். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 73-74 நிற்கும். ஆனால் இப்போ 70-71 இருக்குது, 69, 68, 70 இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 10% வரலும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். இருந்தாலும் ஒரு இறக்கம் இருக்கும். எப்போ பெரிய ஏற்றத்திலிருந்து இறக்கம் இருக்கும். வெள்ளி விலை அதிகமாகும். தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் மழை சொற்பமாக இருக்கும். மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும். ஒரே டயத்தில் அதிக மழை வரும். அந்த மழை தேங்காமல் போயிடும் மொத்தமாக. அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும். சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா சட்டத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் சட்டம் ஒழுங்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையிலும் பண வரவிற்கு, அதாவது இந்தியாவினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையிலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாட்டினுடைய பணம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கு பிறகு குரு மாறுறார் 1/5/2024. அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும். அதாவது இது வைரஸ் வருது அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் 1/5/2024 மேலே குறையும். ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது. மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க. இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு. பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும். பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும். இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் அரசியல் வட்டாரங்களில் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவர் ஆட்சியை, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் 20 சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும். 20, 25 அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 21, 22 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்களேனால் கரன்சி, இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும். இன்ஃபேக்ட் இப்போ 83, 82 ரூபா, 80 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஐடி ப்ரொஃபஷனில் ஒரு ரெசெஷன் வரும். அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், கம்யூனிகேஷன்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும். 2G, 3G, 4G அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பிராண்டிங்கில் நிறைய ஏற்றம் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும். மெக்கானிக்கல், டெக்னிக்கல்
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைட்ஸில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும். அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெறும். கவர்மெண்ட்டினுடைய மருத்துவங்கள் வந்து பிரசித்தி பெறும். இந்த வருஷம் வந்து குரு பகவான் 1/5/2024 வந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதனால் வந்து பூச்சிகளால் பிரச்சனை வரும். தாவரங்களுக்கு பிரச்சனை, பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூகம்பம் வரக்கூடிய சவுத் வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும். ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மாறுதல்கள்லாம் வரும். இந்த லேபர் ஓரியன்ட் லாஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும். அதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லேபர்ஸுக்கெல்லாம் வந்து ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை தட்டுப்பாடுகள் குறையும் இந்த வருஷம். மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தோம்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே 2024 அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த தவிர பார்த்தாலேயானால் இந்த ஒரு ராசிக்காக இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பொது பலனை பார்த்துட்டோம். எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சேலையானால், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு நினச்சிங்களேயானால் எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது, கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க. உங்களுடைய டைமு, டேட்டு, பிளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு, லக்ன சந்தி இல்லைன்னா வந்து ராசி சந்தி, நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு, அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி எப்படி இருக்குது, இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமாக என்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 2024 எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். அதாவது 2.25 நாளில் வந்து ஒரு ராசியும் தாண்டி போகக்கூடியவர். இந்த வருஷம் 2024 பார்த்தேனால் பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். அதாவது அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறது அப்படின்னும்போது, சனி அஷ்டமத்தில் இருக்காரே சார், என்ன சார் இந்த வருஷமே இப்படி ஆகிடுமா, என்ன பிரச்சனை வருமா, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வேலை செய்யும் இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும், தொழிலில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறதும் நல்லது. உடல் நலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து இந்த வேலை செய்யும் இடத்திலும் சரி, புதிய தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக தள்ளி வைக்கிறது இந்த 2.5 வருஷம் ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார். அதாவது 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்களே சார், அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. இன்னும் ஒரு 3-4 மாதத்தில், அதாவது மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துக்கு வர்றது பெரிய சிறப்பை கொடுக்குறார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் உங்களுக்கு உண்டான ஒரு பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய குரு பகவானே வந்து உட்கார்றதன் மூலியமாக நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். எல்லா விதமான விஷயங்களும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் நிச்சயமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதத்திலிருந்து 2024 மே மாதத்திலிருந்து வர்றதுனால அது வரணும் ரொம்ப பொறுமையாக காக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடியது இல்லை.
உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கொடுப்பார். இருந்தாலும் சிறு சிறு தடங்கல்களை கொடுத்து அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலை சற்று கவனம் தேவை. வெளியூர் வெளிநாடும் செல்கிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கள் வந்து பிறகு அவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மே மாதத்துக்கு மேலே பார்த்தேன்னா இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் துறை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவா, என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு, அதை தவிர வந்து நீர் சார்ந்த வளத்துறையில் இருக்கிறவாள்லாம் வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு அவள் வெளிநாடு போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்குது. புது புது விஷயங்கள் வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் இதில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்களேயானால் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக போகிறதும் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தேவையற்ற நண்பர்களை வச்சுக்கிறதும் தேவையற்ற பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியில் வர்றது ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது. இந்த வருஷம் மொத்தமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும். தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது காலபைரவருக்கு ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். அந்த தேய்பிரை அஷ்டமியில் கண்டிப்பாக காலபைரவரை வணங்குங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சனி பகவானுக்கு குருநாதர்னு சொல்லக்கூடியதுனால கண்டிப்பாக தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா இன்னல்களும் அற்று போகும் அப்படின்றத சொல்கிறோம். மே மாதம் வரலும், மே 1ஆம் தேதி வரலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். எந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் நீங்கள் ரொம்ப சீனியர் அப்படின்றதெல்லாம் வச்சு கொஞ்சம் அகம்பாவமோ இல்லை ஆணவத்தோட வார்த்தைகள் சொல்கிறதோ வந்து நல்லதில்லை. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பொதுவாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2024 சுமாரான வருடமாகவே இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.